சரி, எந்த ஒரு விஷயத்திலுமே போட்டி தான் இருக்கணும். ஆமாங்க. பொறாம தங்க இருக்க கூடாது. பொறாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, இப்படித்தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க? பிடைசல் ஒண்ணும் இல்லாம முன்னையும் கறியில்லாம பின்னையும் கறியில்லாம இருக்கணுங்கிறீங்களா? சரி, நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு லிஸ்ட் தான். ஏய் ஆமா, அதனால அந்த பிளேட்டை கொடுங்களேன். இறங்கி போச்சு. எங்க அண்ணன் சொக்க தங்கம். சரி சரி, இப்படியெல்லாம் கேட்டா கைதட்டு வராது. சரி, ஏரியா பிரிச்சுக்கிறோம். எப்படி? பெண்கள் பூரா உங்களுக்கு, எனக்கு. என் ஆணினம் பூரா, என் சிங்கங்கள் பூரா எனக்கு. வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, வச்சுக்கிறோமா? சரி, இப்ப என்ன பண்ணனா? இப்போ வந்து உங்க பெண்களை கைதட்ட சொல்லுங்க. நான் கேட்கணுமா? ஆமா. கேட்கலாம் வேணாம், அப்படி தெரிக்க விட்டுருவாங்க. பெண்கள் எல்லாம் சத்தமா ஜோரா கைத்தட்டுங்க. அடடடடட, சாணி எல்லாரும், அப்பதான் உங்களை தோக்கடிக்கலாம். என்ன சாணி தட்டுற சத்தம் மாதிரியே கேக்குது. எப்படி தட்டினா பத்தி இல்லையா? இப்போ நீ பெண்கள்லாம் தட்டுங்க தானே சொன்ன. இங்க இந்த கட்டையில மந்திரம் வச்சிருக்கேன். எப்படி? இப்படின்னா அதுலதான் தாளமே இருக்கு. அங்கே அடிச்சோன்னு இங்கே கிளம்பிடும். இருங்க இருங்க, தட்டினது பையங்க கிடையாது, குட்டி குட்டி பசங்க. ஏய், வேணா நீங்க ஒழுங்கா தட்ட சொல்லுங்க. பெரியாளுக்கு சின்னாளுக்கு என்ன வித்தியாசம்? தட்ட சொல்லுங்க. எல்லாத்துக்கும் கட்டை ஒண்ணுதாண்டி, எல்லாத்துக்கும் தாளம் ஒண்ணுதான் சொன்னேன். எந்த பாட்டு பாடுனாலும் கை ஒண்ணுதான், தட்டுற கை ஒண்ணுதான். அதனால எல்லாரும் இப்போ உங்க பெண்களை தட்ட சொல்லு. நான் என் ஆம்பளையால தட்ட சொல்றேன். பெண்களை சத்தமா ஜோரா கேளுங்க. ஆம்பளையால் கமான் கிளப்பிடுங்க எல்லாம். டேய், ஊரோட அடிச்சு வேண்டாம். எங்கேயுமே ஆம்பளையால ஒண்ணு, ஆம்பளை இல்லாம பொம்பளையால ஒண்ணு பண்ண முடியாது. அதனால இப்படி எல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. ஆடிப்பாடி வேலை செஞ்சு அலுப்பு இருக்காது. ஒரு ஆணு பெண்ணு சேராவிட்டால் என்ன இருக்காது? அழகு இருக்காது, பிள்ளை பிறக்காது. நன்றி. ஆமா, அந்த வகையில ஆடலோடு கூடிய ஆடலோடு